வணக்கம் நண்பர்களே. நடிகர் விஜய் தாவேகா தலைவர் ஜெயலலிதா அம்மையார் காலில் போய் விழுந்த ஒரு காட்சி, அதை படமாக ஆதாரத்தோடு என்னோடய சேனலில் நான் பதிவிட்டிருக்கேன். எதற்காக விழுந்தார்? அவள் அப்பா சந்திரசேகர் யார், விஜயினுடைய தந்தை இசை சந்திரசேகர் பக்கத்தில் நிற்கிறாரு. அந்த அம்மா காலில் போய் விழுந்தார். நான் அறிந்தவரை அவர் படம் வெளிவருவதில் பெரும் சிக்கல் ஏற்பட்டது. அந்த படம் வெளிவராவிட்டால் வியாபார நட்டம் ஏற்படும், தன்னுடைய மார்க்கெட்டே போயிடும். அப்போ அவர் அரசியலுக்கு வருவதற்காக முயற்சி செய்து கொண்டிருந்த காலம். முயற்சி செய்யும் போதே முளையிலேயே கிள்ளி எறிந்தவர் ஜெயலலிதா என்ற ஒரு செய்திகளும் உண்டு. தான் படம் வெளியே வரணும்னா இந்த அம்மா காலில் விழுகிற தவிர வழி இல்லை அப்படிங்கிற நிலை வரும்போது தந்தையின் அறிவுரையின் பேரிலோ அல்லது தன்னுடைய சுய புத்தினாலோ ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க, அவர் காலில் போய் விழுந்தார், ஜெயலலிதா காலில். இதை நான் சும்மா செய்தியாலும் சொல்லலை, அந்த படத்தை பதிவாக போட்டிருக்கேன். அந்த பதிவோட லிங்கை டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ரிலேட்டட் லிங்க், வீடியோ லிங்க்னு இருக்கும், அதுலேயும் கொடுத்துருக்கேன். அப்போது தன்னுடைய படம் வெளிவர வேண்டும் என்றால் அன்றைக்கு யாரை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டும் அல்லது அரசியலுக்கு மக்களுக்கெல்லாம் நன்மை செய்ய வேண்டும் என்று நினைத்து களத்திற்கு வந்த விஜய், களத்தினா ரொம்ப ஓப்பனாலாம் வரல, களத்திற்கு வந்த நடிகர் விஜய் இன்று தன்னுடைய கட்சி ஆரம்பித்து இத்தனை லட்சம் தொண்டர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் அவர்களுடைய கதி என்னன்னு கூட யோசிக்காமல் ஏதோ ஒரு ஆதாயத்திற்காக யார் காலிலும் விழுவார் என்ற ஒரு சிந்தனை அவருடைய ரசிகர்களுக்கு இல்லை அவர் தொண்டர்களாக கருதுகிற அந்த மக்களுக்கு ஏற்படும்ல. நான் ரசிகர்கள் தான் சொல்கிறேன், தொண்டர்கள் அல்ல. இன்னும் கட்சியே வரல, அப்புறம் எப்படி தொண்டர்கள் வருவாங்க? அதனால் தன்னுடைய ஆதாயத்திற்காக யார் காலிலும் விழுவார் என்ற ஒரு தன்மை உள்ளவர் தலைவரா? தன் ஆதாயத்திற்காக அவர் காலில் விழுந்தார் என்பதற்கு போட்ட உதாரணம் இருக்குது. இதுக்கு யாராவது பதில் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அவர் தான் ரொம்ப புத்திசாலி மாதிரி சொல்லிட்டு போனார், எந்த விமர்சனம் வந்தாலும் நான் சிரித்து கொண்டே கடந்து போவேன். ஏன்னா உங்கள்கிட்ட பதில் இல்லை. அதுக்காக விமர்சனம் பண்ணுறவங்களாம் பதில் சொல்லிட்டு இருந்தால் அவர் எப்படி கட்சி நடத்துகிறேன்னு கேட்கலாம். இங்கு கேள்விகள் அவருடைய தலைமைத்துவம், அவருடைய கட்சியை பற்றியது. சும்மா அவர் போகிற வரதெல்லாம் இல்லை. அவர் சங்கவி மறைந்த நடிகை ஸ்ரீவித்யாவுக்கு ஏன் ஷோ போடுற மாதிரி காட்சிகளை நடிச்சுட்டு அரசியலுக்கு வந்தாரெல்லாம் கேட்கல. நீங்கள் உங்களுக்கு தேவை என்றால் யார் காலில் விழுவீர்கள்? அடுத்து உங்கள் கட்சிக்கு முதலீடு செய்தவர் ஏதாவது நிர்பந்தித்தால் அவர் காலில் விழுவீர்கள் என்று எடுத்துக்கொள்ளலாமா? உங்கள் கட்சிக்கு முதலீடு செய்தவர் யார்? ரொம்ப வெளிப்படையாக பேசுங்க. தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.